ஏன் சபைக்கு வரணும்? ஏன் தேவாலயத்துக்கு வரணும்? ஏன் சபை கூடுதல விட்டு விடக்கூடாது? ஏன் சர்ச்சுக்கு வரணும்? நான் தனியா இப்பதான் நீங்க சொன்னீங்க, எங்கிருந்து கூப்பிட்டாலும் ஆண்டவர் வருவாரு, எங்கிருந்து கூப்பிட்டாலும் அப்பா பேசினாரு. ஆளாளுக்கு வீட்டுல உட்காந்து சபை கூடி வரும் பொழுது 2-3 பேர் ஏகமா கர்த்தரை ஆராதிக்கும் போது அந்த இடத்துல முதல்ல ஆவியானவர் என்ன பண்றாருன்னா அசைவாடுவார். இந்த அசைவாடுதல வேத புத்தகம் கழுகு தன்னுடைய குஞ்சுகளின் மேல் அசைவாடுகிறதை குறித்து வேத புத்தகம் சொல்லுது. குஞ்சுகளின் மேல் என்ன பண்ணும்னா இந்த கழுகு என்ன செய்யும்? ஃபர்ஸ்ட் அசைவாடுது அப்படின்னாலே ப்ரிப்பேர் ஆகுது. இந்த இடத்துல ஆராதிக்கிற வேலையை பரிசுத்த ஆவியான நம்ம நடுவில் அசைவாடினார். அல்லேலூயா. அவர் அசைவாடும் போது என்ன நடக்குதுன்னா, ஆழத்துல இருள் இருந்தாலும், இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் தெரியுமா? ஒன்னு அசுத்தமா இருந்தா, ஒன்னு நல்லா இல்லைன்னா அது பக்கத்துல போய் நிக்க மாட்டாங்க. ஆனா என்னுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஆமென். மனுஷன்லாம் தள்ளினானா அவர் போய் பக்கத்துல நின்னுப்பார். மனுஷங்க உங்களை தள்ளுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க அருகில் இயேசு ரொம்ப அருகில வந்துட்டாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. உலகம் எப்படி இருந்ததுன்னா பூமி வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருந்துச்சு. ஆக்சுவலி ஆவியானவர் என்ன பண்ணிருக்கணும்? இது என்ன வெறுமையா இருக்கு, இது என்ன ஒழுங்கின்மையா இருக்கு, நான்லாம் இங்க இருக்க மாட்டேன்னு போயிருக்கணும். ஆனா பாருங்க, அந்த வெறுமையும் ஒழுங்கின்மையுமான பூமியின் மேல என் தேவன் அசைவாடுகிறார். ப்ரிப்பேர் பண்ண. இன்னைக்கு ஆண்டவர் உங்க மனதை இந்த சத்தியத்தை கேட்க கேட்க ஆயத்தப்படுத்துறாரு. ஆமென். கழுகு பறக்காது. சில நேரத்துல பார்த்து அப்படியே வட்டமிடும். எத்தனை பேர் இதை பார்த்திருக்கீங்க? அதுக்கு தேவையான ஒண்ணு அந்த இடத்துல இருக்கு. இப்ப அது எடுக்க போகுது. அத இந்த இடத்துல கர்த்தர் அசைவாடுகிறார்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு தேவையான நபர்கள் இங்க இருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் கையில் எடுக்க போகிற நபர்கள் இங்க இருக்கிறீர்கள். உயரத்தில் பறக்க போகிற வாலிபர்கள் இங்க இருக்கிறீர்கள். எத்தனை பேர் அல்லேலூயா? ஆமென். அவர் அசைவாடுறார்னாலே இப்ப அடுத்து செய்ய போறது என்ன தெரியுமா? ஆட்கொள்ள போறார். அல்லேலூயா. என்னில் அசைவாடு அனலாக்கும் அக்கினி ஜுவாலை. நீங்க எப்படி இருந்தாலும் உங்க வாழ்க்கை வெறுமையா இருக்கா? இந்த வெறுமையும் ஒழுங்கின்மைக்கும் நான் ஆங்கிலத்துல படிக்க ஆரம்பிச்சேன். இதை கொஞ்சம் தேடி பார்த்தேன். அந்த 2 வார்த்தைக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு கொஞ்சம் தேடி பார்த்தேன். எம்டினஸ், கேயாஸ் அப்படின்னா அந்த ஜலம், நம்ம ஜலம் இருந்ததுன்னு வாசிக்கிறோம்ல, அந்த ஜலம் சும்மா அப்படியே நீங்க நினைக்கிற மாதிரி யோசிச்சு பார்த்தே, பூமி இருந்து அது மேல அந்த ஜலம் சும்மா அப்படியே அமர்ந்த தண்ணீர் மாதிரி இல்ல, அலை கழிச்சிட்டு இருந்துச்சு அந்த ஜலம். அங்க நிறைய போராட்டங்கள் இருந்தது. ஆனா அதுக்கு மேல ஆண்டவர் அசைவாடுறார். அவர் அசைவாடுறாருனாலே அடுத்து எதையோ ஒன்றை செய்ய போகிறார் என்றார்.